சொல்லுங்க வெட்டிடலாம் மட்டமாக போயிருக்கும் ரோட்டு மாதிரி இருக்கும் அகலமாகவும் இருக்கும் சரி மானா அஸ்வதா வித்யாலயம் இந்த பாடசாலை 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த வீதியானது செப்பனிடப்படாமல், அதாவது உத்தியோகபூர்வமான வீதியை போடப்படாமல் மணலும் கல்லும் சேர்ந்து ஒரு குண்டுகுழியுமான ஒரு பாதையாக மாத்திரமே காணப்பட்டது. இதன் மூலமாக பாடசாலையுடைய மாணவர்கள் மிக அசௌகரியங்களை இருக்கின்றனர். தற்போது இந்த பாடசாலையில் 350க்கும் மேற்பட்ட மாணவ கல்வி இருக்கின்றனர். ஆனாலும் இந்த வெள்ளம், இந்த தோணா கால்வாய் வெள்ளப்பெருக்கு, இந்த வீதி செப்பனிடப்படாமை காரணமாக இன்னும் பல மாணவர்கள் இந்த பாடசாலையில் சேருவதற்கு விருப்பமில்லாமல் விலை சென்ற வரலாறுகளும் உண்டு. அந்த அடிப்படையிலே இதுக்கான நாங்கள் இந்த வீதியை செப்பனிட்டு இந்த கால்வாயையும் புனரமைத்து தருமாறு பல வருடங்களாக 25 வருடங்களாக பல்வேறுபட்ட முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே முன்னாள் அரசாங்க அதிபர், அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த பாடசாலையினுடைய மாணவர்களுடைய நன்மை கருதியும் இந்த வீதியில் வசிக்கின்ற பொதுமக்களுடைய நன்மை கருதியும் இவ்வீதியை புனரமைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இருந்த போதிலும் அந்த முயற்சிகள் தற்போதைய எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினால் அது ஒரு அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த வீதியை செப்பனிட்டு தந்தமைக்காக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் அதுக்கு ஒத்துழையாக இருந்த அதிகாரிகளுக்கும் இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் இந்த பாடசாலை மாணவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் இந்த பகுதி இன்னும் சில தேவைகள் புனரமைப்புகள் செய்ய வேண்டியிருக்கின்றது. இதற்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டு இந்த வேலை திட்டத்தை எமக்கு முடித்து தந்தமைக்காக மிகுந்த நன்றி அறிதல்களையும் எங்களுடைய மாணவர்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக கடமை புரிகிறீர்கள். நீண்ட காலமாக இந்த பாதை புனரமைப்பு செய்யப்படாமையினால் மக்கள், அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் இப்போ இந்த வீதி புனரமைப்பு செய்யப்படாமல் பல காலங்கள் மக்கள் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த வண்ணம் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த வீதியால் இந்த அருகில் உள்ள வடிகால்
நிரப்பப்பட்டு மாணவர்களுக்கு கடும் அசௌகரியங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கான தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருந்தது. மற்றும் எமது அலுவலகம் நிறைய பாதிக்கப்பட்டு அதற்குள் தண்ணி வருவது, இந்த உதாரணமாக சொல்ல போனால் எனது கால் கூட பாதிக்கப்பட்டு நகம் பிடுங்கப்பட்டு பங்கஸ் அடிச்சுது. இவ்வாறான பல அசௌகரியங்களை மாணவர்கள் காலமெல்லாம் எதிர்நோக்கிய வண்ணம் உள்ளார்கள். அண்மை காலத்தில் இந்த டெங்கு நோய் கூட இந்த வடிகால்களுக்குள்ள இருந்து உருவான நுழம்புகள் பெருக்கத்தாலேயும் ஏற்பட்டிருக்கலாம். தற்போது இந்த வீதி அமைக்கப்பட்டது எங்களுக்கு மிகவும் மனதுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. எங்களுடைய மாணவர்கள், பெற்றோர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல கால கோரிக்கைகளின் பின்னர் இப்பொழுதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததன் பின்னர் தான் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்காக நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.